கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது indiashopee.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நிமிர்ந்து நடந்தால் இமயமலையும் உனக்கு தலை வணங்கும். உறங்கி கிடந்தால் சிலந்தி வலை கூட உன்னை சிறை பிடிக்கும். சாதிக்க நினைப்பவர்களுக்கு என்று தனி துடிப்பு உண்டு. அந்த துடிப்போடு சாதிக்க துடிக்கும் உங்களை சாதனையாளராக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். வணக்கம் சார், ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ரிஃப்ளெக்ஷன், ஒரு பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஜாதகம் வைத்து நம்மளால ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஆனா ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு இன்னொருத்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா? நான் ஏன் குறிப்பா அதை கேட்கிறேன் அப்படின்னாக்க, நிறைய பேர் பெற்றோர்களுடைய ஜாதகத்தை காமிச்சு குழந்தைகளுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. சில பேர் குழந்தை ஜாதகத்தை காமிச்சு அவங்க பெற்றோருக்கு எப்படி இருக்கும், குறிப்பா தம்பி தங்கச்சி எல்லாம் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னு கூட கேட்பாங்க இல்லையா? இப்படி எல்லாம் கணித்து சொல்ல முடியுமா? அது சாத்தியமா? அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஆதி காலத்துல குடும்பங்கள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ஜோதிடர்களும் அந்த காலத்துல பெரிய குருக்களாக மதிக்கப்பட்டார்கள். ஏன்னா ஒவ்வொரு அரண்மனையிலையும் ஒரு ஆஸ்தான ஜோதிடர் இருப்பார். அவர் அரசனுக்கு மட்டும் இல்லாமல் மந்திரிகளுக்கும் ஆலோசனை வழங்கி அந்த ஒற்றுமையாக அந்த நாட்டை கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஜோதிடருக்கு இருந்தது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, உங்கள் பையன் ஜாதகப்படி உங்களுக்கு யோகம், உங்கள் மனைவி ஜாதகப்படி உங்களுக்கு யோகம் சொன்னால் மனைவியை கைவிடாமல் வைத்திருப்பார். கணவர் ஜாதகப்படி மனைவிக்கு யோகம்னா கணவருக்கு அவங்க ஆதரவாக இருப்பார்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு யோகம் அப்படின்னா பிள்ளைகளை பார்க்கணும், பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு பாசத்தை உருவாக்குறதுக்காக சொல்லப்பட்ட அதே விஷயம் இன்று தவறாக தென் மாவட்டங்களில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா துருவ கணிதம் பாணிஸ்புடம் சொல்லி சில குறிப்புகளை எழுதி பலன் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் எந்த ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு இந்த சைட்லாம் இந்த குழந்தைக்கு தம்பி இருக்குமாங்க, தம்பி கிடைக்குமாங்க, தங்கச்சி கிடைக்குமாங்க, அதெல்லாம் தவறான ஒரு கேள்வி. அவங்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்குது. அதனால தான் அந்த ஜாதகத்துக்கு முன்னாடி ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கிதே ஜென்ம பத்திரிகான்னு போட்டிருப்பாங்க. அவங்கவுங்க செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவங்களுடைய வாழ்க்கை அமையுது தான். எந்த ஒரு ஜாதகத்தை வச்சு இன்னொருத்தருக்கு பார்க்கக்கூடாது. ஆனால் 2 பேர் சேர்ந்து ஒரு பிரச்சனை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ புத்திரதோஷம் சொல்கிறோம், அனுபவிக்கிறாங்கன்னா அது கூட்டுக்கர்மான்னு பேர். அதுக்கு 2 பேர் ஜாதத்துலையுமே பிரதிபலிக்கும். ஆனால் பையன் ஜாதத்தை வச்சு அப்பாவுக்கு பார்க்குறதோ, அண்ணன் ஜாதத்தை வச்சு தம்பிக்கு பார்க்குறதோ, பிள்ளையோட ஜாதத்தை வச்சு அப்பாவுக்கு பார்க்குறதோ, அப்பாவோட ஜாதத்தை பிள்ளைக்கு பார்க்குறதோ, இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது, அவங்கவுங்க ஜாதகத்தை அவங்களும் பார்த்துக்கணும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க ஆதமங்கலங்கிற கிராமத்திலிருந்து ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரிமா, சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? கணவருக்காக கேட்கணும். அவருடைய பெயர்? 2 பேர் தான் கேட்கணும், கணவருக்கு எனக்கும் கேட்கணும். சரி ராஜேஸ்வரிமா, முதல்ல உங்களுக்கு சொல்லுங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 6/3/1997. பிறந்த நேரம்? இந்த நேரம் எனக்கு தெரியாது. பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களாமா? ராசி தனுசு, மூல நட்சத்திரம். ராஜேஸ்வரிமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? உங்களுக்கு 2 வருஷம் ஆச்சு, கல்யாணம் குழந்தை இல்ல. ஓகே, உங்க கணவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. கணவரோட டேட் ஆஃப் பர்த் 12/7/1984. பிறந்த நேரம் தெரியுங்களா? 10:04 நைட். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா அவருடையது? தனுசு, பூராட நட்சத்திரம். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுமா? 97ஆமா? 97. நீங்க பிறந்த வருடம் 97ஆமா? ஆமா சார். சரிம்மா. குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். புத்திர தோஷம் 2 பேருடைய ஜாதகத்திலையுமே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் ஒன்று சொல்லாம, பௌர்ணமி அன்னைக்கு பைரவருக்கு ஒரு வெண்கல கிண்ணத்துல வெண்கல விளக்கு வாங்கிக்கோங்க. வெண்கல விளக்கை அது கோயிலில் விட்டுட்டு வந்துடுங்க. அந்த வெண்கல விளக்குல நல்லெண்ணெய் விட்டு ஒரு 10 மிளகு போட்டு விளக்கேற்றுங்கம்மா. பௌர்ணமி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அது 3ங்கிறது 9 விளக்காக கூட ஏற்றலாம். இல்லை உங்களால் முடியலைன்னா ஒரு 3 விளக்கு மட்டும் ஏற்றி வழிபட்டு வாங்க. இந்த பாம்பன் சுவாமிகளது சண்முக கவசம்னு ஒரு கவசம் கிடைக்கும். அதை தினமும் 3 முறை பாராயணம் பண்ணுங்க. நீங்கள் அணியக்கூடிய ரத்தினம் மாணிக்கம், அவர் கணவர் அணியக்கூடிய ரத்தம் கனக புஷ்பராகம். இதை செஞ்சு பாருமா, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? தெய்வநாயகி பேசுறேன். தெய்வநாயகி அம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்கும் ஹஸ்பண்டும் கேட்கணும். ஓகே, அவருடைய பெயர்? பையன் பேரு வள்ளிநாயகம். டேட் ஆஃப் பர்த்?
5/5/12/96. ஓகே, பிறந்த நேரம்? 2 நேரம் 12:45. மதியமா இரவாமா? மதியம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி. என்னம்மா கேட்கிறோம் இன்னைக்கு அவருக்காக? டிப்ளமா முடிச்சு மெட்ராஸ்ல ஒரு சின்ன கம்பெனில குறைஞ்ச சம்பளம் வேலை பார்த்துட்டு இருக்கான். சரிங்க. அதான் அவனுக்கு அதுலயே தொடரலாமா, சொந்த தொழில் எதுவும் செட் ஆகுமா அப்படின்னு. கண்டிப்பா சார், இப்ப கணித்து சொல்வாரு. சொந்த தொழில் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவங்களும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகணுமா. நீங்க வந்து 2019 செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறமா சொந்த தொழில் செய்ய தொடங்க. அது வரையிலும் சொந்த தொழில் போறது நல்லதில்லை, அவ்வளவா சரியா வராது. இப்ப இருக்க வேலையிலேருந்து வரக்கூடிய டிசம்பருக்கு அப்புறம் வேற ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. அது கொஞ்சம் இப்போ இருக்கிறத விட பெட்டராக இருக்கணும். இப்போ வந்து சொற்ப சம்பளத்தை தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு, அதுலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குமா. இவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு வளர்ச்சி கணியக்கூடிய ரத்தனம் கனக புஷ்பராகம் 2.5 கேரட் அளவுலையும் ஜேடன் ஒரு உபரத்தினம் இருக்குமா, அதையும் போடுறதுனால நல்ல முன்னேற்றம் உண்டாகுமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. சரி, ஒரு ஜாதகத்துல வந்து சில காலங்கள்ல பாத்தீங்கன்னாக்க அவ்வளவு நல்லா இல்ல, கொஞ்சம் கிரக தோஷங்கள் இருக்கு, சரியான நிலை இல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து முயற்சி செய்யவே கூடாதா? அப்படி அவங்க செய்யக்கூடிய முயற்சி அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்காதா? ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கறதே வந்து இந்த கிரகங்களை பேஸ் பண்ணி தான் இருக்குமா சார். முயற்சிக்கு என்ன பலன்? ஒரே ஒரு விஷயத்தை ஒரே ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு எப்பயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ முயற்சிங்கிறது வந்து கண்டிப்பாக நல்ல விஷயம், கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அது மிகப்பெரிய நஷ்டத்தை அடையக்கூடாது, அது மெயினாக பார்த்துக்கணும். எந்த விஷயத்துக்கு முயற்சி செய்யணும். இப்போ ஒரு அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறீங்க, டைரெக்டாக முயற்சி செஞ்சுக்கிட்டே எனக்கு தவறு இல்லை. ஜோதிடர் வந்து இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ளூக்கில் ஒரு வழிபாட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நான் 10 லட்சத்தை கொண்டே கொடுத்தேன் சார், அவர் ஏமாற்றிட்டு போயிட்டாருன்னு சொல்லாதீங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சொந்த தொழில் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ நேரம் சரியில்லாத போது கொஞ்சம் பதுங்கி இருக்கணும் எப்போவுமே. அது சொல்லுவாங்க பாருங்கள், ஓடு மீன் ஓட உருமீன் வருவழவு காத்திருக்குமா கொக்கும்பாங்க. அதுபோல் கொஞ்சம் காத்திருக்கணும். சில நேரத்தில் சிலருக்கு பொறுமை வேணும். ஒரு சொல்லுவாங்கள்ல, தோட்டம் போடுறதுக்காக வந்து ஒரு குரங்கு வந்து பஞ்சாந்த கதையில் இருக்கும், பள்ளத்தை நோண்டி நோண்டி விதையெல்லாம் புதைச்சி எல்லாம் வச்சுது, தண்ணி ஊற்றிக்கிட்டேச்சு விளைய, அதோட சீனியரை போய் கிடச்சி விளையவே இல்லையே அப்படின்னு சொல்லிச்சு. நீ தண்ணி நிறையா ஊற்றிருப்ப, அதனால தான். இல்லை நான் விதையெல்லாம் அழுகி போயிருக்கோம் அப்படின்ச்சு. தண்ணி நிறையா ஊற்றிருப்பேன், விதையெல்லாம் அழுகி போயிருக்கும். இல்லையே நான் தான் டெய்லி தோண்டி பார்த்தேனே, முளைக்குதான் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அவசரப்படக்கூடாது. சில விஷயங்களுக்கு காத்திருக்கணும். ஒரு தென்னை மரம் நட்டு வைக்கிறீங்கன்னா ஒரு 4 வருஷம் காத்திருக்கணும். நம்ம அதே நேரத்துக்கு வந்து சில நேரங்களில் வந்து கொஞ்சம் தான் வந்து தடங்கள் இருக்கும். அப்போ நம்ம வழிபாடுகள் செஞ்சுட்டு அதை சக்ஸஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு காரியம் கண்டிப்பாக நடக்கணும் சார், எனக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு பேமெண்ட் வரணும் சார், இந்த பேமெண்ட் வந்துட்டால் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன் சார் அப்படிங்கும்போது டக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம்னு சொல்லலாம். அதுக்குரிய ரத்தனங்களே அதுக்குரிய வழிபாட்டு முறைகளை செஞ்சு சக்ஸஸ் ஆகிடலாம். ஒரு சில விஷயங்களுக்கு ஜாதக ரீதியாக காத்திருக்க தான் வேணும், வேறு வழி இல்லை. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணுங்க. சொல்லுங்கம்மா, உங்க பெயர்? பிரியா. டேட் ஆஃப் பர்த்? 3/10/1986. பிறந்த நேரம்? ராத்திரி 8:56. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி. என்னம்மா கேட்கணும் ஸ்ரீபிரியாக்காக? அவருக்கு கல்யாண வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அவருக்கு என்ன இது கல்வி, என்ன ராசி கல்வி கேட்கணும். கண்டிப்பா. 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்களாம்மா? ஆமா, ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். நம்ம தான் அடிக்கடி சொல்லியிருக்கோம்மா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் திருமணத்துக்கு முன்னாடியே அதற்கான பரிகாரங்களை செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்கள் பெண்ணுமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சண்டை போடக்கூடிய குணமுள்ளவங்களாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. வரக்கூடிய கணவர் அதே மாதிரி தான், 2 பேர் சேர்ந்து தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2 பேர்கிட்டையுமே வந்து குணங்கள் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும். நான் தாங்கிற மாதிரி இருக்குமா. இதை குறைக்கிறதுக்கான ரத்தனம் வந்து மிக முக்கியமான ரத்தனம் வந்து பெரிடாட்னு ஒரு ஸ்டோன் இருக்குமா. இந்த பெரிடாட்டோட முத்தும் பவழம் ஒரு கனக புஷ்பராகம், இந்த 4 கற்களை அணிதான் வேணும் கண்டிப்பாக. முத்து பவழம் கனக புஷ்பராகம் ஒரு பெரிடாட். இது இல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்கம்மா. சனிக்கிழமை சாயந்தரம் 7லேருந்து 8 மணி சந்திரகுறையில் போயிட்டு பைரவரை வழிபட சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த சண்டை சச்சரவுகள் நிச்சயமாக குறையுமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மேம். பெங்களூர்ல இருந்து யார் பேசுறீங்க? செல்வி. செல்விமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அவருக்காகவும் எனக்காகவும் கேட்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 13/6/1983. பிறந்த நேரம்? 7:05 மேம். ஆனா சரியா டைம் தெரியல. 7:05 AM PM? AM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? புனர்பூசம் நட்சத்திரம், கன்னி ராசி. என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? கல்யாணம் ஆகி கன்னி ராசியில மேம். சாரி, மிதுன ராசி.
மிதுன ராசிமா அப்புறம் சொல்லுங்க. புனர்பூச நட்சத்திரம் சொல்லுங்க. கல்யாணம் ஆகி 6 இயர்ஸ் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை 2 பேருக்குமே. குரு வந்து வக்ரமா இருக்குமா? உங்களது வந்து ஒரு 90% புத்திர தோஷம் உள்ள ஜாதகம். பயந்துக்க வேண்டியது கிடையாது. இருந்தாலும் வந்து லைவ்லேயே இதுக்கு எல்லாத்துக்கும் மொத்த பரிகாரம் நம்ம சொல்லிட முடியாதுமா. யாரையாவது அன்றைக்கி சரியான பரிகாரங்களை கேட்டு பண்ணுறதா நல்லது. நான் இப்போ சுருக்கமான பரிகாரம் ஒரு 2 பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறேம்மா. ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு போய்ட்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கம்மா. அதே ரேவதி நட்சத்திரத்தில் குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கம்மா. வளர்பிறை காலத்தில் வந்து தொடர்ந்து விடாமல் சிவபெருமானுக்கு ஏதோ ஒரு நாளில் எந்த நாள் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் அணியக்கூடிய ரத்னம் வந்து கனக புஷ்பராகமும் பசராமுத்து, இந்த 2 ஸ்டோன் போடுறதுனால புத்திரபாகியம் விரைவில் கிடைக்கிறதுக்கு வழிவகுக்குமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க சார்? குடாத்துல மணி பேசுறேங்க. சொல்லுங்க சார். இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேட்கிறோம். அவருடைய பெயர்? பேரு பவித்ரன். டேட் ஆஃப் பர்த்? 7/3/1994ங்க. பிறந்த நேரம்? காலை 7:10 திங்கள். தனுசு ராசி பூராட நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவரு படிப்புக்காக கேட்கணுங்க. மேல் படிப்புக்கு வேலை விஷயமா கேட்கணும். இப்போ மேல் படிப்பு வந்து படிப்பாரான்னு கேட்கணுமா, இல்லை படிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு கேட்கணுமா? படிப்பார நல்லா வருமானு கேட்கணும் சார். படிப்பு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். 70% ஓகே, அவ்வளோதானே தவிர ரொம்ப பிரமாதமான படிப்புன்னு சொல்ல முடியாது. மேல் படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு ஜாதகத்தில் இண்டிகேஷன் இல்லை. இங்கே மேற்கொண்டு படிப்பு படிக்கலாம். நல்ல முயற்சி எடுத்தால் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜாதகங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 11, 12 எல்லாம் கிரகங்கள் நல்லாவே இருக்குது. ஆனாலும் முயற்சி பண்ணால் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய காரியம். இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை தானாலாம் அப்படி மேலே கடகட முன்னேற்றம் இருக்காது. நல்ல கடுமையான முயற்சி, சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கணுங்க. 2017 மார்ச் மாதத்துக்கு அப்புறமா டைம் கொஞ்சம் அவருக்கு நல்லா இருக்குங்க. இவர் அணியக்கூடிய ரத்தனம் வந்து அகேட், கார்னட், ஓப்பல், ஜேடு, இந்த 4 ரத்தனத்தையும் அந்த உபரத்தனத்தையும் கழுத்தில் வந்து ஒரு பென்டென்ட் டாலராக அணியிறது பெட்டராக இருக்குங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பாக நம்ம ஒரு நல்ல காரியம் துவங்கும் போது நல்ல நேரம் பார்க்கிறோம், ராகு காலம், யமகண்டம் பார்க்கிறோம் இல்லையா? அதே மாதிரி வளர்பிறை தேய்பிறை கூட பார்க்கணுமாங்க? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது indiashopee.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், நோய்களை தீர்க்கக்கூடிய ரத்தினங்கள் நீங்க பல நிகழ்ச்சிகள் எங்களுக்காக சொல்லிருக்கீங்க சார். இருந்தாலும் இன்னைக்கு எங்க நேயர்களுக்காக சிறப்பா குறிப்பிட்ட சில நோய்களை சொல்லி அதனை தீர்க்கக்கூடிய ரத்தினங்களையும் எங்களுக்காக சொல்லுங்க சார். அதாவது நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா வந்து நோயாளிகள் வந்து உருவாகலை, நோயாளிகள் வந்து உருவாக்கப்படுகிறார்கள். உண்மையாக தான் சொல்லணும். சின்ன ஒரு நோய் இருந்தாவே பயமுறுத்தி அதை வந்து பெரிய நோயை ஆக்கி விட்டுருவாங்க. நிரந்தரமான ஒரு சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தரமான பிபி அப்படிம்பாங்க. நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு பார்ட் வந்து லைட்டாக வயிற்றில் வந்து ஒரு அல்சரேஷன் இருக்குன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பல்பிட்டேஷன் வந்து கூடிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிபி வந்து கூட இருக்கும். காரணம் என்ன? பிபி வந்து அந்த பிளட் அதுக்கு நிறையா சப்ளை பண்ணி அதை ஆடுறதுக்கான முயற்சி அது செஞ்சுக்கிட்டு இருக்கும். யாருக்கெல்லாம் வயிறு ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்குலாம் பிபியும் இருக்கும், சுகர் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். ஒரு சிலருக்கு வந்து கடுமையான தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு வந்து L4, L5 பிரச்சனை வரும். இந்த L4 பிரச்சனை வந்து கீழே விழுந்துட்டீங்க, அடிபட்டிங்கன்னு சொல்லி நிறைய மெடிசன்லாம் எடுத்துப்பாங்க. இதில் அந்த L4, L5 எதனால் அந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து யாருக்காவது கடன் பிரச்சனை நிறையா இருந்தாலோ, மன உளைச்சல் நிறையா இருந்தாலோ, நம்மளால் அந்த தொழிலை சரியாக பண்ண முடிய மாட்டேங்குதுன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட முதுகில் வலி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சின்ன விஷயம். இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் இப்போ கல்லீரல், மண்ணீரல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம நீளம்னு ஒன்று இருக்குது, நம்ம இந்திர நீளம்னு சொல்லிட்டு அந்த நீளத்தோடு சேர்த்து ஒரு ஜேடையும் டர்க்குவாய்ஸையும் போட்டாங்கன்னா அந்த மண்ணீரல், கல்லீரல் பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீரும். அதுமாதிரி யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும், யூரினல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இதுவும் வந்து அவங்களுக்கு யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் பயங்கரமான பயம் வந்துடும். பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க. சிலலாம் வந்து இதை புரிஞ்சுக்காமல் சைக்காட்ரிஸ்ட்டை போயிடுவாங்க. அதுக்கு போய் மெடிசன் சாப்பிட்டுட்டு இன்னும் மேலே நோயாளி ஆகிட்டுருப்பாங்க. அவங்க அணியக்கூடிய ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவும் வித் சந்திரனுக்குரிய கல்லான முத்தும் சேர்த்து போடணும். அதே மாதிரி போன், குடல், அதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் குடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருந்ததுன்னா முத்தையும் வந்து கோமேதகத்தையும் சேர்த்து போடணும் ஆக்சுவலாக. அதே மாதிரி குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வேற மாதிரி சில பிரச்சனைகள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு நிறைய ப்ரோக்ராம் வேணும் நமக்கு. அப்புறம் பிளட் கேன்சர், ஆஸ்துமா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து கோமேதகம். ஸோ இது போல் நம்ம இதில் வந்து இப்படி செலக்ட் பண்ணும்போது பார்த்து
வேறு ஏதாவது மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கா டக்குன்னு ஜாதகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சலாம். அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே கண்டுபிடிச்சலாம். சிலர்லாம் கஷ்டங்கிற வார்த்தை 21 முறை உச்சரிப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எனக்கு பணமே, எனக்கு எல்லாமே எனக்கு பிரச்சனை சார், எனக்கு என்ன செய்யறதே தெரியலங்கிற வார்த்தை ஒரு 10 முறை உச்சரிப்பாங்க. ஹோமியோபதி டாக்டர்ஸ்க்கு அது தெரியும், க்ளீனாக கரெக்டாக அதை பார்த்து மெடிசனை மாற்றுவாங்க. அதே போல் அவங்க பேசும்போதே கண்டுபிடிச்சி அதுக்கான ஸ்டோன்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்க முடியும். இல்லை ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இந்த நோய்க்கு இந்த மாதிரி காம்பினேஷன் சொல்லி போட முடியும். கண்டிப்பா சார், பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் புதுக்கோட்டையில இருந்து பேசுறேங்க. புதுக்கோட்டையில இருந்து யாருமா பேசுறீங்க? வணக்கம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? சின்ன பையனுக்காக கேட்கணும். அவருடைய பெயர்? விமல். டேட் ஆஃப் பர்த்? 15/12/1994. பிறந்த நேரம்? வியாழன் இரவு 8 மணி PM. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, தனுசு, கடக லக்னம். ஓகே. என்னம்மா கேட்கணும் உங்க மகனுக்காக? அவன் ஆரோக்கியமா இருக்கணும், இது வேலை எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறோம். ஓகே. ஓகேம்மா. நேரம் எப்படி இருக்குன்னு. இப்போ அவருக்கு ஆரோக்கியத்தில் எதுவும் பிரச்சனை இருக்காமா? அவன் சளி பிடிச்சிருக்கு சார். வேற ஒன்றும் இல்லைல்ல, சரி ஓகேம்மா. ஏன்னா வேற ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, பெரிய எதுவும் நோய் நொடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இல்லை. இவருடைய வாழ்க்கை ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 30 வயதுக்கு அப்புறம் தான் அவருடைய டைம் நல்லா இருக்குமா. 30 வயசுக்கு மேலே தான் அவருடைய வாழ்க்கை நல்ல சிறப்பாக பிரமாதமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது இப்போ அவருடைய ஜாதகப்படி வழிபடக்கூடிய தெய்வம் செவ்வாய்க்கிழமை காலை 8லேருந்து 9 மணிக்குள் பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு தொடர்ந்து அர்ச்சனை பண்ணுங்கள். ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போய் ஐயப்பனை வழிபட சொல்லுங்கள். இந்த 2 பரிகாரம் அவரை செய்ய சொல்லுங்கள். இவர் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு, நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, ஒரு நல்ல ஒரு துடிப்பாக செயல்படுவதற்கு அவர் அணியக்கூடிய ரத்தினம் மரகத பச்சைன்னு ஒன்று இருக்குமா. இந்த மரகத பச்சையோட ஆம்பர்னு ஒரு ஸ்டோன் இருக்குது. அது 2ஐயும் சேர்த்து அணியறதுனால கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்குமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், சென்னையிலிருந்து மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 31/7/1984. பிறந்த நேரம்? காலை 4:20. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி மேடம், நட்சத்திரம் பூரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேடம், எந்த தொழில் தொழில் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஆமா மேடம். ஓகே சார், இப்ப கருத்து சொல்வாரு, கேட்கலாம். என்ன தொழில் செய்யலான்னு கேட்குறதா? ஆமாம் சார், என்ன தொழில் தொடங்கலாம்? நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஜாதகத்தை வச்சு தொழிலை செலக்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய அனுபவம், உங்களுடைய மன அமைப்பை வச்சு தொழிலை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுருக்கமாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கடன் கொடுத்து வாங்கக்கூடிய தொழில் எதையும் ஜாஸ்தி செய்யாதீங்க. அதாவது கடனுக்கு பொருளை கொடுத்து வசூல் பண்ணக்கூடிய தொழில் குறைச்சிக்கங்க. அது பேசிக்காகவே கொஞ்சம் ப்ராப்ளம் அதில். அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஜாஸ்தி நீங்கள் போக வேண்டாம். இப்போதைக்கு தொழில் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குங்க. அடுத்த ஆண்டு 17 செப்டம்பருக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போ கூட நேரம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நீங்கள் அணியக்கூடிய ரத்னம் நீலம் ஒரு 2.5 கேரட்லையும், பசரா முத்துன்னு சொல்லுவாங்க, கேசிபி முத்து, அந்த முத்து ஒரிஜினல் முத்து, அந்த முத்து ஒரு 3 கேரட்லையும் போடுங்க. வாழ்க்கை நல்ல பிரகாசமாக இருக்குங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். இப்போ நம்ம ஒரு வேலை துவங்குறோம். குறிப்பா அது ஒரு முக்கியமான சுப காரியமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நல்ல நேரம் பார்க்குறோம், ராக காலம், எமகண்டம் பார்க்குறோம். சில பேர் அதையும் தாண்டி ஹோரை பார்ப்பாங்க இல்லையா? இதையும் கடந்து வளர்ப்பிறை தேய்ப்பிறை கூட நம்ம பார்க்கணுமா? அதன் முக்கியத்துவம் சொல்லுங்க சார். கண்டிப்பாக வளர்ப்பிறை தேய்ப்பிறை பார்க்க வேண்டிய, இதுக்கு சொல்லப்பட்ட விஷயம் ஆழமான விஷயம், உண்மையான விஷயம். வேறு விஷயத்துக்கு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் திருமணமோ வேறு எல்லா சுபகாரியங்களும் கிரகப்பிரவேசங்கள் எல்லாமே நீங்கள் தேய்பிறை காலங்களில் பண்ணலாம். ஒரு தவறும் வர்றதுக்கு வாய்ப்பில். இன்னும் விசேஷமாக பரிகாரங்களுக்கு பலிக்கக்கூடிய காலகட்டங்கள் தேய்பிறை காலங்கள். ஆனால் அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் புத்திர தோஷத்தை பற்றி பேசுனாங்களே, இவங்களுக்கு வளர்ப்பிறை தேய்பிறை ரொம்ப முக்கியம். ஏன்னா வளர்ப்பிறை காலத்தில் தான் குழந்தைகள் அதிகமாக உருவாகின்றன. நீங்கள் வன விலங்குகள் எல்லாமே அதுக்கு ஒரு காலகட்டம் வச்சுருக்கோம் புணர்ச்சிக்காக. அதோட ஈடுபாடு இணைதலுக்காக ஒரு காலகட்டங்கள் வச்சுருக்கோம். ஆனால் மனிதனுக்கு அந்த மாதிரி காலகட்டங்களே கிடையாது. முக்கியமாக சொல்லப்போனால் நீங்கள் பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கிற காலம் தேய்பிறை காலங்கள், ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறந்திருக்கிறது வளர்பிறை காலங்கள். பொதுவாகவே டோட்டலாகவே குழந்தைகள் அதிகமாக பிறக்கிறது வளர்பிறை காலங்கள் தான். இது நான் சொல்லலை, நான் புதுசாக கண்டுபிடிச்சி சொல்ல, ஆராய்ச்சியாளர் எப்பயோ தெரிவித்த விஷயம், சரியாக ரீச் ஆகலைன்னு சொல்லணும். ஸோ ஆண் பெண் இணைதலுக்காக வளர்பிறை காலங்களில் சீக்கிரம் தோஷ நிவர்த்தி, வளர்பிறை காலங்களில் சீக்கிரம் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள். அந்த பெண்களுக்கான இந்த காலங்கள் முடிந்ததுக்கப்புறம் 6ஆவது நாள் 7ஆவது நாள்லேருந்து 18ஆவது நாள் வரை வளர்பிறை காலங்களாக இருந்தால் அதுக்காக சில பரிகாரங்கள், சில வழிபாட்டு முறைகளுக்கு அதை செஞ்சுட்டு அவங்க இணைவதால் சீக்கிரமாக புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்காக சொல்லப்பட்டு தான் வளர்பிறை தேய்பிறையை தவிர
இவங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு சட்டை வாங்கினா கூட வளர்பிறையில் வாங்குவோம், பேண்ட் வாங்கினா வளர்பிறையில் வாங்குவோம்னு சொல்றது வந்து தவறான கருத்து. எதுக்கு எதை பார்க்கணும் ஒரு கடிதங்கள் இருக்கு. ஒரு சில பேர் பேங்க் அக்கவுண்ட் கூட வளர்பிறையில தான் துவங்குவாங்க. ஆனா இந்த வளர்பிறை தேவையை மட்டும் பத்தியே பேசணும்னா நமக்கு ஒரு 3 மணி நேரம் டைம் வேணும். பேசினா அதோட ஆழம் எல்லாரும் கண்டிப்பாக புரியும். அடுத்த நிகழ்ச்சியில கண்டிப்பா நம்ம அதை பத்தி பேசலாம் சார். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் ராஜலட்சுமி பேசுறேங்க. ராஜலட்சுமி, சொல்லுங்க. கணவருக்காக கேட்கணுங்களா? ஆமாங்க. அவர் பெயர்? நெடுமாறன். டேட் ஆஃப் பர்த்? 1965 9 தேதி நைட். இது என்னங்க தேதி? தேதி 3ஆம் தேதிங்க. ஓகே, சரிங்கம்மா. பிறந்த நேரம் வந்து 10:30 மணிக்கு. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி மற்றும் நட்சத்திரம்? கேட்டு நட்சத்திரம். விருச்சிக ராசி, மேஷ லக்னம். ஓகே. என்னம்மா கேட்கணும் உங்க கணவருக்காக? அவர் வந்து தொழில் பிசினஸ் பண்ணியிருந்தாரு. சரிங்க. அது வந்து லாஸா இருக்கு. அது தெரியல, வேற தொழில் விட்டுட்டு வேலைக்கு அவர் போலாங்களா? இல்லம்மா, நீங்க சொல்ற தேதிக்கும் நீங்க சொல்றதுக்கும் மேட்ச் ஆகல. என்ன டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்க, சொல்லுங்கம்மா. அவரு 1965 பிறந்தாரு. சரி, பிறந்த மாசம் 3ஆம் தேதி. பாருங்க, முதல்ல செப்டம்பர் நீங்க, அதுக்கப்புறமா வந்து அக்டோபர்ன்ட்டீங்க நீங்க. சரி. சரிம்மா, ஓகே. இப்போ வந்து என்ன தெரியும், தொழில் வந்து ரொம்ப மோசமா இருக்கா? ஆமாமா, ரொம்ப மோசமா. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காரு? கடன் வேற அதிகமாயிடுச்சு. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காருமா? அவங்க வந்து ஸ்டீல் பர்னிச்சர். சரிம்மா, எனக்கு தெரிஞ்சு பார்த்தா அவர் தொழிலை வந்து கரெக்டாக முறையாக சரியாக நான் பண்ணலைன்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா ஜாதகத்தை வந்து மோசமான நேரங்கள்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி நம்ம விவாதம் செய்ய வேண்டாம். இப்போ அவருக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன், என்ன ரத்னமணிலாம் சொல்கிறேம்மா. ஜாதகத்தில் வந்து எந்த ஒரு ஜாதகத்துலேயும் பேசிக்காக வந்து சந்திரன் வந்து அடிப்படையில் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடாதுமா. அதை பற்றி சொல்லணும்னு நிறைய சொல்லலாம். ஸோ அதனால் வந்து பசரா முத்து 2.5 கேரட் அளவுலையும், மரகத பச்சை வந்து 2.5 கேரட் அளவுலையும் போட்டுக்கோங்கம்மா. தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு தொடர்ந்து பைரவர் வழிபாடும், அதே வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு நரசிம்மரையும் விடாமல் வழிபடுங்கம்மா. தேய்பிறை அஷ்டமி பைரவர், வளர்பிறை அஷ்டமி நரசிம்மர், இந்த 2ஐயும் தொடர்ந்து வழிபட்டு பாருங்க. நிச்சயமா ஒரு தொழிலில் ஒரு சுறுசுறுப்பும் வேகம் கண்டிப்பாக கூடுமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து சுமதி பேசுறேங்க மேடம். சுமதிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேட்கணும் மேடம். அவருடைய பெயர்? மனோஜ்குமார் மேடம். டேட் ஆஃப் பர்த்? 22/7/2001 மேடம். பிறந்த நேரம்? திங்கட்கிழமை அதிகாலை 3:32 மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? சிம்ம ராசி, மக நட்சத்திரம், ரிஷப லக்னம். ஓகே. என்னம்மா கேட்கணும் அவருக்காக? அவனுக்கு படிப்பு எப்படி இருக்கு? 10th படிக்கிறாங்க மேடம். இப்ப சரிங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் படிக்கிற ஒரு படிப்பு கூட அவனுக்கு இல்ல. கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஒரு நீங்கள் வந்து சின்ன வயசுல நிறைய பயிற்சியில் கொண்டாந்துருக்கணுமா அந்த ஜாதகரை. ஜாதக ரீதியாக சில குறைபாடுகள் இருக்குமா, பாபகர்த்தரி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு அமைப்பில் இருக்குது ஜாதகர். ரொம்ப கடுமையான முயற்சியில் பேர் தான் நம்ம வெளியில் கொண்டு வரணும். நான் சுருக்கமான ஒரு பரிகாரம் சொல்கிறேம்மா, அதை தொடர்ந்து செய்யுங்க. புதன்கிழமை இரவு தொடர்ந்து புதனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கம்மா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நேரத்தில் தொடர்ந்து காலையில் நேரத்தில் சூரியனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். ஒவ்வொரு அஷ்டமி திதி அன்னைக்கும் விநாயகருக்கு தேங்காய் மாலை சாற்றி வழிபடுங்கள். அணியக்கூடிய ரத்தனம் அகேட், கார்னெட், ஓப்பல், மரகத பச்சைமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி சார். ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் நாம ராசிகள் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக எண் கணிதம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்தீர்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது indiashopee.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. எண் கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு எண் கணித நிபுணர் திரு மகாதன் சேகர் ராஜா அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒவ்வொரு நிகழ்ச்சியின் துவக்கத்திலையும் அதி அற்புதமான ஆன்மீக தகவல் எங்களுக்காகவே சொல்வீங்க சார். இன்றைய தகவல் கேட்க நாங்க அவளை காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாம்மா. பொதுவாக குல தெய்வ வழிபாடு என்பது ஒவ்வொருக்கும் இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு ஏன் இருக்க வேண்டும் என்றால், நம்மளுடைய முன்னோர்கள் தான் அதில் ஒருவர் குலதெய்வமாக மாறப்பட்டிருக்கிறார், மாற்றி இருந்திருக்கிறார்.
பொதுவாக கடவுளிடை நாம் நேரடியாக சென்று எல்லாத்தையும் கேட்டு எதுவுமே பெற முடியாது. அதுக்கு தான் வந்து சித்தர்கள், ரிஷிகள், முனிகள், யோகிகள் இப்படி இருந்து இப்போ இடையில் இருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம கோயிலில் போகும்போது குருக்கள்னு இருப்பாங்க. அவர்கள் அந்த வேத மந்திரம் சொல்லும்போது அந்த மந்திரத்து மூலயமாக அவர்களுடைய கடவுளிடம் நெருங்க முடியும், மந்திரத்தினால தான். அதனால் இறைவனிடம் நாம் நேரடியாக சென்று அதனால தான் சில பேர் நான் வருஷக்கணக்காக போகிறேன், பல வருஷம் போகிறேன், இறைவன் நான் சொல்லுவதை செவி கேட்க முடியாது. அது குலதெய்வம் மூலயமாக சொன்னினால் கேட்கும். குலதெய்வ வழிபாடு வைத்து கொள்ள வேண்டும், கட்டாயம் செல்ல வேண்டும். அவர்கள் வசிக்கும் இடத்திலே அருகாமையில் இருந்தால் மாதத்துக்கு ஒரு முறை செல்ல வேண்டும். அப்படி இல்லைன்னா வருடத்துக்கு ஒரு முறையாவது சென்று வர வேண்டும். வெறும் குலதெய்வ வழிபாடு மட்டும் இருந்தாலும் அது அவங்களுடைய தேவை பூர்த்தியாகாது. குலதெய்வ வழிபாடுக்கு அந்த குலதெய்வத்துக்கும் மூல தெய்வம் ஒன்று இருக்கும். குலதெய்வத்தோடு மூல தெய்வத்தையும் அவர்கள் தொட்டால்தான், பார்த்தால்தான் குலதெய்வ வழிபாடு சரியாக வரும். ஏன்னா அங்கேயும் அது கனெக்டிவிட்டி இருக்குது. இவர்கள் வெறும் குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்துட்டால் இருக்காது. அந்த குலதெய்வத்தின் மூல தெய்வம் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாதவர்கள் அந்த குலதெய்வத்தில் கோயிலில் போகும்போது அங்கே யாருன்னா முன்னோர்கள் இருந்தால் அவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனால் தான் குலதெய்வ வழிபாடு மூலயமாக ஒவ்வொருடைய கனவுகள் சரியாகும், வாழ்க்கை சிறப்பு பெறும். இல்லை, குலதெய்வ வழிபாடு இல்லாதவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக சுபிஷமாக இருப்பதற்கு குறைவுத்தான். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ரமேஷ் பாபு பேசுறேங்க. எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? ரமேஷ் பாபு. எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? தேனி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ரமேஷ் பாபு பேசுறேன் மேடம். ராஜசேகர் ராஜசேகர் சாரோட இனிஷியல் சொல்லுங்க. ஆர் ராஜசேகர், ரமேஷ் பாபு ராஜசேகர். ஓகே சார். டேட் ஆஃப் பர்த் 11/6/1982. ஓகே, உங்க பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மதியம் 1 மணிங்க. ஓகே, உங்க கேள்வி கேட்கறதோட உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க சார். என்ன கேட்கணும் இன்னைக்கு? இன்னைக்கு பையனுக்கு வந்து வேலை எப்ப கிடைக்கும், கல்யாணம் பண்ணுங்க. கண்டிப்பா சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம். பரவாயில்ல. ஆமாம், பிறந்த தேதி 11 ஆமாம் 1982 சார். ஆமாம் சொன்னீங்க. அவர் பேர் ஆர் ராஜசேகர் சார். மகர ராசி, திருவோண நட்சத்திரம். சரி, பரவாயில்ல. ராஜசேகர் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு 11/6/1982 11னா 112. இவருக்கு ஆப்போசிட் நம்பரே வந்து எதிர்ப்பு எண்ணே வந்துட்டு 9ஆம் எண்ணு தான். ராஜசேகர் அப்படிங்கிற பேரே வந்துட்டு 18/9 தான் இருக்கும். அப்போது இவருக்காக எது செய்ய நினைக்கிறாரோ அது வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கும். எஜுகேஷன் எடுத்தாலும் சரி, வேலையிலையும் எடுத்தாலும் சரி, தொழில் செய்யணாலும் அதுவும் சரி, எதையுமே ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அவங்கவுங்க பிறந்த தேதி அவங்க பேருக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் அவங்களுக்கு நடப்பது எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்காக தகப்பனாருங்கிற முறையில் நீங்களும் இல்லது உங்கள் ஃப்ரெண்டு அவர் ஃப்ரெண்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னா கூட அவங்களால ஹெல்ப் கூட பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ பிறந்த தேதிக்கு பேர் சரியாக இருக்க வேண்டும். இந்த தேதிக்கு வந்து 41ஆம் எண்ணில் பேர் அமைத்து கொண்டு அந்த பேரை எழுதிட்டு வந்துட்டு இருந்தால் 10 நாளில் வந்துட்டு வாழ்க்கையினுடைய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சேலம் மாவட்டத்திலிருந்து சங்கர் பேசுறேன் மேடம். சங்கர் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க இனிஷியல் சொல்லுங்க. எஸ்ஜே சரஸ்வதி, அம்மா பேரு ஜெகநாதன். எஸ்ஜே சங்கர். ஓகே, டேட் ஆஃப் பர்த் 31/5/74. பிறந்த நேரம் பகல் 1 மணிங்க. ஓகே சங்கர் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? என்னோட ஏஜ் 43 மேடம். சரிங்க. வந்து பேர் கரெக்டா இருக்குதான் கேட்கணும்னா டெவலப்மெண்ட் எதுவுமே இல்லைங்க. ஏதாவது பேர் மாத்தணுமா இல்ல சரியா கேட்கணுங்க? கண்டிப்பா சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கங்க. அதான் சொன்னீங்க 31/5/1974 சொன்னீங்க. சங்கர் வந்துட்டு நீங்கள் SHANKARனு போடுவீங்களா? இல்லை சார், SANKAR போடுறேங்க. எஸ்ஏன்னு போடுவீங்களா? சரி, பரவாயில்ல. ஆனால் வந்துட்டு அதான் சொல்கிறது, நாம் ஒரு பேரை வந்து என்ன உச்சரிக்கிறோமோ அது எழுத்தாக இருக்கணும், எதை எழுதுகிறோமோ அது உச்சரிப்பாக இருக்கணும். SANKARனு போடுவீங்க. SANனாக்கா நம்ம சொல்லும்போது சங்கர்ன்றவும் அந்த சில சவுண்டுக்கெல்லாம் வந்துட்டு டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ அது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ நீங்கள் சொல்லும் போகும்போது சங்கர் தான் சொல்லுவீங்க. என்ன சங்கர்னு சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஸோ அப்போ அதனால் வந்துட்டு அப்போ சங்கர்ன்றப்ப 14 வரும், சங்கர் 19 வரும். எண்கள் விட்டுருங்க. எண்ணு பிரகாரம் வந்துட்டு வேலை செஞ்சால் கூட அந்த ஒலி சவுண்டு வந்துட்டு சங்கர் தான் வரும். அப்போ எழுதும்போது ஒரு லெட்டரும்
கூப்பிடும்போது ஒரு லெட்டரும் இருந்தாவே அங்கேயே வந்துட்டு வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகும், பிரிஞ்சு போகும். அதனால் சங்கர் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு பேருக்கு முன்னாடி யுவசங்கர் அப்படின்னு போட்டுட்டு எஸ்ஜே இனிஷியல் போட்டுட்டு அந்த பேரை நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு கெரியரும் நல்லா சிறப்பாக இருக்கும், லைஃபு ஃப்ளரிஷாக இருக்கும். அழைப்பிற்கு நன்றி சார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னாக்கா திருமணம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு கட்டம் இல்லையா? திருமண தேதிக்கும் எண் கணிதத்தும் இருக்கக்கூடிய தொடர்பு, அதாவது எந்த தேதியிலலாம் திருமணம் செய்வது சாலை சிறந்தது, எதை வந்து கண்டிப்பா வந்து மக்கள் வந்து தவிர்க்கணும்? கண்டிப்பாக, அதாவது அந்த நியூமராலஜி அப்படின்றது ஒரு தமிழ் சித்தர் கற்கர் கண்டுபிடிச்சி ஏற்கனவே சொல்லிட்டேன். உலகிற்கே வந்துட்டு கெய்ரோங்கிற ஒரு எண்கணிதத்தை பற்றி எடுத்து சொல்லியிருக்காரு. அது கிட்டத்தட்ட ஒரு 150-160 வருஷத்துக்கு முன்னாடி. பண்டிட் சேதுராமங்கிறவர் வந்துட்டு 80-90 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். ஆனால் அதுக்கு பின்னால் ஃபார்மெட் நியூமராலஜின்னு அப்படி நாங்கள் கண்டுபிடிக்கும் போகும்போதே திருமண தேதியும் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நான் தான் ரிசர்ச் பண்ணி கொடுத்தேன். பார்த்திங்கன்னா சில பேருக்கு கணவன் மனைவினுடைய டேட்டு ஃபேட்டு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் குழந்தையினுடைய பிறந்த தேதி இருக்கும். சில பேருக்கு அவங்க திருமண தேதியும் அவங்கள இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும். அப்போ திருமண தேதியும் முக்கியத்துவம் பெறுதுன்னு ரிசர்ச்சில் நாங்கள் ஃபார்மெட் நியூமராலஜி கண்டுபிடிக்கும் போது கிடைக்கும்போது இதை ஒன்று கடந்த ஒரு 25-30 வருஷமாக எல்லாத்துக்கும் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதே நேரத்தில் திருமண தேதியில் எந்தெந்த இருந்தால் நல்லது, இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மை. இதில் இருக்கிறத விட இல்லாதது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாவே இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். திருமண தேதியில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் எண் 6ஆம் எண் இருந்தால் குழந்தை பாக்கியம் இருக்காது. 2ஆம் எண் 9ஆம் நம்பர் இருந்தால்கள் குடும்பத்தில் எப்பவுமே பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கும். திருமண தேதியில் 7ஆம் எண் 4ஆம் எண்ணுனாக்கா கணவன் மனைவிக்குள் பிரிவினை உண்டாக்கும். திருமண தேதியில் 3ஆம் எண் 7 3ஆம் எண் 7 இருந்தாலும் சண்டை சச்சரவு. ஆனால் அதே திருமண தேதியில் 7ஆம் எண் 3ஆம் எண் இருந்தாக்கால் நிச்சயமாக சில அவருக்குள் சில போனாக்க விபத்துக்கள் அடிக்கடிக்கு இவர்கள் சந்திக்கணும். இப்படி நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதனால் இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு திருமண தேதியில் இந்த காம்பினேஷன், அதாவது ஒரு டேட்டு, ஒரு மாதம், ஒரு வருஷம், இது 3 கூட்டின அந்த 4 டிஜிட்டில் நான் சொல்கிற 2 நம்பர் காம்பினேஷன் கட்டாயம் இருக்கக்கூடாது. இருந்தால் நாம் இப்போ என்னென்ன சொன்னோன்னா அந்த இதை வந்து வருவதற்கு வாய்ப்பு உள்ளன. அதனால் கட்டாயம் இதை தவிர்த்துட்டு மீதி உள்ளதை நீங்கள் பண்ணிங்கனால் திருமண வாழ்க்கை ரொம்ப ஃப்ளரிஷாகவும் சுபிஷமாகவும் சிறப்பாக இருக்கும். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, ரம்யா பேசுறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மதுரையில இருந்து கால் பண்றோம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அண்ணனுக்காண்டி கேக்குறோம் மேடம். அவருடைய பெயர் வித் இனிஷியல்? எம் ராஜேஷ் பிரபு. டேட் ஆஃப் பர்த்? டேட் 4/12/1982. பிறந்த நேரம்? 10:21 காலையில. ஓகே, என்னம்மா கேட்கணும் உங்க அண்ணனுக்காக? மேரேஜ் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சொந்த தொழில் செய்யலாமா இல்ல வேலை பார்க்கலாம்? ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். அண்ணன் பேர் என்ன சொன்னீங்க? இல்ல மேரேஜ் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காசுலாம் வெளியில போட்டிருக்காங்க. இல்ல, உங்க அண்ணனுடைய பெயர் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. எம் ராஜேஷ் பிரபு. எம் ராஜேஷ். ரைட், ஓகே. இப்போ அவர் பிறந்தது 4/12/1982 சொன்னீங்க. சரி, பரவாயில்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஷ் அப்படிங்கிற பேர் வந்து 17 அப்படின்னு இருக்கும். 17ஆம் எண் நம்பர் இருக்கும். 17 178 இருக்கும். அவர் 4ஆம் எண்ணில் பிறக்கும் போகும்போது 17 8ஆம் எண்ணில் பேரை நீங்கள் அழைக்கும் போகும்போது கூப்பிடும் போகும்போது நிச்சயமாக அவருக்காக அவர் லைஃப்பில் எதையுமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் ஆனஸ்டாக இருப்பார், எல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் உண்மையாக கூட இருக்கும், அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. அதே நேரத்தில் அவர் தொழில் செஞ்சாலும் அவருக்கு வந்துட்டு நெட் ரிசல்ட்டு லாஸ் தான் இருக்கும். வேலை செஞ்சாலும் அதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா கடன் தான் இருக்கும். மொத்தத்தில் 4ஆம் எண்ணில் இருந்து 8ஆம் எண்ணை பேரை கூப்பிட்டால் நிச்சயமாக அவருக்கு வந்துட்டு லைஃப்பில் ஒரு பிடிமானம் இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டு இல்லாத ஒரு லைஃபாக தான் இருக்கும். அதனால் முழுசாக அவர் பேரை மாற்ற, என்ன 30 வயசு கடந்து இப்போ பேரை மாத்திரமா அப்படிங்கிறது இல்லை. நிச்சயமாக முழு பேரை மாற்றிட்டு அந்த பேரை அவர் ஃபாலோ பண்ணாருன்னா லைஃப்பில் அவரால் வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடிய லைஃபை எதிர்பார்க்கலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மேடம் தேவிகா மேடம், ஓசூர்ல இருந்து. தேவிகாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் கணவனுக்கும் குழந்தைக்கும் கேட்கணும் மேம். ஓகே, கணவருடைய பெயர் வித் இனிஷியல் சொல்லுங்க. PC மணிகண்ணன். டேட் ஆஃப் பர்த்? 26/8/1974. ஓகே, பிறந்த நேரம்? அது தெரியல மேடம் கொஞ்சம். பரவாயில்ல, என்னம்மா கேட்கணும் உங்க கணவருக்காக? அவர் எப்படி பிசினஸ் இருக்கு, எப்படி லைஃப் அவருக்கு ஃபியூச்சர் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். ஆமாம், அவர் பேர் மணிகண்ணன். ஆமாம் சார். PC. ஆமாம், பிசின்னு போடுவாங்க. சரி, அவங்க பிறந்த தேதி 26/8/1974 சார். 1974.
சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 8 3 16 9, அப்போது தேதியும் 8 விதி எண்ணும் 8ம் இருக்கும். 8 8 16 19, ரைட்டு. 8 8 16 6 19. இப்போது இவருடைய இல்லை தேதி 8 விதி எண் 3ன்னு இருக்கும். கூப்பிட்றது மணி மேக்ஸிமம் கூப்பிடுவாங்க. ஆமாங்க சார். மணின்னு கூப்பிடும்போது 2ஆம் எண்ணும் இருக்கும். இப்போது 26 8ன்னு இருக்கும்போது 8ஆம் எண் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த மணிங்கிறது 2ஆம் நம்பரில் கூப்பிடும்போது அது பவர்லெஸ் ஆனது. அப்போ அவருக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய நம்பரில் கூப்பிடலை. நம்பரில் கூப்பிடணும்போது அவர் எப்போவுமே ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏதாவது ஒன்று முயற்சி எடுப்பார், ஆனால் ஒரு இன்பேலன்ஸ்னாகவே இருப்பார். யாருன்னா டிபெண்டிங் பண்ணுற ஒரு சூழ்நிலை கொண்டு போய் விட்டுரும் அவரை. யாருன்னா ஹெல்ப் பண்ணால் தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னாக்கா அவருக்குன்னு சொல்லி ஒரு தனி திறமை இருக்கும், ஆனால் அது வெளிப்படுத்த முடியாது. அதனால் வந்துட்டு மணிங்கிற கூப்பிட்றது 2ஆம் அதில் 1ஆம் எண்ணு கூப்பிட்றா போல் இருக்கணும். அப்படி பேரை வச்சுக்கிட்டு அந்த பேரை ஃபாலோ பண்ணால தான் இவரால் பேலன்ஸ் பண்ணி லைஃப்பில் வந்துட்டு லேட் பண்ணி ஜெயிக்க முடியும். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி எண்கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பாக எண்கணிதத்திற்கும் நிறங்களுக்கும் சம்பந்தம் உண்டா? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது indiashopee.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. எண்கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு எண்கணித நிபுணர் திரு மகாதன் சேகர் ராஜா அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 4596 9595. சார், நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சார், நீங்க சொல்ல போற பயனுள்ள டிப் கேட்கறதுக்காக. இன்றைய டிப் கண்டிப்பாக நாம் உணவு அருந்தும் போது கூட எந்த திசையை இருந்து உணவு அருந்த வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். இப்போது கிழக்கு பக்கமும் உணவு இருந்து திசை நோக்கி கிழக்கு தெற்கு மேற்கு பக்கம் இருந்து கூட அருந்தலாம், சாப்பிடலாம். ஆனால் வடக்கு பக்கம் இருந்து மட்டும் சாப்பிட்டால் உணவு வந்துட்டு டைஜஷன் கம்மியாக இருக்கும், செரிமானம் கம்மியாக இருக்கும். அதை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தால் டைஜஷன் ப்ராப்ளம், அது மூலயமாக உடல் உபாதைகள் வரும். ஏற்கனவே உடல் உபாதைகள் உள்ளவர்கள், கொஞ்சம் இல்னஸ் இருக்கிறவங்க, உடம்பு சரியில்லாதவர்கள் நார்த்து பக்கம் செஞ்சால் அவங்களுக்கு மெடிசன் கூட வேலை செய்யாது. ஸோ அதனால் நாம் சாப்பிடும்போது திசை வந்துட்டு நார்த்து நோக்கி வடக்கு நோக்கி இருந்து சாப்பிடுவதை தவிர்த்துட்டு மற்ற 3 திசை நோக்கி சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ஒரு ப்ளஸ் காரணமாக இருக்கணும். நிச்சயமாக இது தெரிந்து இதை நம்ம தொலைக்காட்சி மூலமாக பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவார்கள் நினைக்கிறேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க சார். மிகவும் பயனுள்ள டிப் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வருது என் மையன் கார்த்திக். ஓகேமா, அவருடைய இனிஷியல் சொல்லுங்க. கார்த்திக். டேட் ஆஃப் பர்த்? அது ஏப்ரல் 1ஆம் தேதி. வருடம்? வருடம் வந்து 87ன்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா. பிறந்த நேரம் தெரியுங்களா? பிறந்த தேதி தான், நேரம் தெரியலங்க. 3 மணிக்கு மேலதான். ஓகேம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு கார்த்திக்காக? மேம், அது கல்யாணம் கூடியே வரமாட்டேங்குது. 29 வயசு ஆகுது. பரணி நட்சத்திரம், மேசராசி. சரிங்கம்மா. அம்மா கவலையப்படாதீங்க சார், இதற்கான தீர்வுகள் இப்ப கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் திருப்பரங்குன்றத்திலிருந்து பேசுறேன் சார். ஆமாம், மதுரை திருப்பரங்குன்றத்துலேருந்து பேசுகிறீங்க. பரவாயில்ல. இப்போது பார்த்தீங்கன்னாக்கா இவர் 1ஆம் தேதி பிறந்திருக்காரு. கார்த்திக் அப்படிங்கிற பேர் 17 தான் வரும். இவர் 1ஆம் தேதி பிறந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கலாம். ஒன்று போடும்போது அவர் கார்த்திக்கு நீங்கள் KARTHIKன்னு போடுவார். 2 போட்டுக்க சொல்லுங்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவருக்கு வந்துட்டு திருமண தோஷம்னு ஒன்று இருக்குது, அதை மட்டும் செய்ய விட்டுருங்க. கண்டிப்பாக 3 மாதத்தில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் மதுரையில் இருக்கிறதுனால திருநெல்வேலியிலேருந்து அம்பாசமுத்திரத்துலேருந்து அங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் நடுவில் வயா வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் வந்துட்டு பிரம்மதேசன் ஒரு ஊர், அதை தாண்டி வந்துட்டு சிவசைலம் சிவன் கோயில்னு இருக்கும். அந்த சிவன் கோயிலில் போயிட்டு உங்கள் மகனை போயிட்டு அவர் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு 21 சுற்றிட்டு வர சொல்லிடுங்க. நிச்சயமாக அதுக்கு, ஏன்னா அது ஒரு தோஷம் உள்ள இருக்குது அவருக்கு. அங்கே போயிட்டு வந்துட்டுனாக்கா நிச்சயமாக 3 மாதத்தில் மேரேஜ் வந்துட்டு கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகும். இது திருமணத்துக்கு முன்னாடி இதை செய்யும் பட்சத்தில் தான் அவர் தோஷம் அவர்கிட்ட விலகும். அப்புறமா தான் திருமணத்தை நீங்கள் மூவ் பண்ணாலும் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வெற்றியாகும். இதை செய்ய சொல்லுங்க. திருமணம் 3 மாதத்தில் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆயிரும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மதுரையில இருந்து யாருமா பேசுறீங்க? சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அவருடைய பெயர் வித் இனிஷியல்? மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கம்மா. பெயர் வித் இனிஷியல்?
பேர் விக்னேஷ். 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 அவர் இனிஷியல் சொல்லியே. விக்னேஷ். ஓகே. டேட் ஆஃப் பர்த் 8/3/2004 மேடம். பிறந்த நேரம் காலை 6 மணி. ஓகே. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு விக்னேஷ்காக? படிப்பு எப்படி இருக்குன்னு கேட்கணும். ஓகே, சரி. இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்மா. சொல்லுங்க. ஆமாம், இப்போ சொன்னீங்க குழந்தைக்கு 8/3/2004 விக்னேஷ்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷுங்கிறது வந்துட்டு இப்போ கூப்பிட்றதுக்கு ஒரு அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு 10 வயசு வரைக்கும் தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட வந்து படிப்பெல்லாம் வந்துட்டு லிசனிங் கான்சன்ட்ரேஷன் இருக்காது, படிப்பு மேலே கவனக்குறைவு இருக்காது. நீங்கள் படின்னு சொன்னால் தான் படிப்பார், ஆனால் வந்து உங்களுக்கு சொல்கிறவங்களுக்காக படிப்பார். அதனால் விக்னேஷுங்கிற பேரை வந்துட்டு முழுசாக மாற்றிட்டு அந்த மாற்றின பேரை கண்டிப்பாக இவரை கூப்பிட ஆரம்பிச்சிங்கனாக்கா அதன் பிரகாரம் தான் இவருக்கு அதுக்கப்புறம் தான் எஜுகேஷன் இவரால் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிக்க முடியும். இல்லைன்னா எஜுகேஷனில் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் சட்டன், அதாவது ஒரு அதிகப்படி நீங்கள் ஓவர் ஃபோர்ஸ் பண்ணிங்கனாக்கா 15-17 வயசுக்கு மேலே இவரால் படிப்பை தாண்ட முடியாத ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து நிப்பாட்டிடும். அதனால் பேரை வந்து முழுசாக மாற்றிட்டு அந்த பேரை ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணுவார். ஃபியூச்சர் லைஃப் அவருக்கு சிறப்பாக அமையும். அழைப்பிற்கு நன்றி சார். எண் கணிதத்திற்கும் நிறங்களுக்கும் சம்பந்தம் உண்டான ஏன் இதை குறிப்பா கேட்கிறேன் அப்படின்னாக்க, சில பேர் வந்து எழுதும் போது பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நிறத்துல இருக்கக்கூடிய பேனா தான் செலக்ட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் அந்த பேனாக்குள்ள இருக்கிற மை கூட குறிப்பிட்ட நிறத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இல்லையா? நிறங்களுக்கும் எண் கணிதத்திற்கும் தொடர்பு உண்டா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொதுவாக நிறங்களுக்கும் மின்கணிதக்கும் தொடர்பு இருக்கா இல்லையானாக்கா இல்லைன்னு இல்லை, இருக்குன்னு தான் என்பது உண்மை. காரணம் கேட்டால் ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் இருக்குது, ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு கலர் கனெக்டிவிட்டி இருக்குது, தொடர்பு இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது 8ஆம் தேதி பிறந்தவர்கள் எடுத்துக்கொண்டால் பச்சை கலரை பயன்படுத்தலாம், 1ஆம் தேதி எடுத்துக்கொண்டவர்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாம், 5ஆம் தேதி பிறந்தவர்கள் ப்ளூ கலர் பயன்படுத்தலாம், 7ஆம் தேதி பிறந்தவர்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதே நேரத்தில் கலர் வந்துட்டு வெறும் பெண்ணின் மட்டும் இல்லை, அவங்க அணிந்திருக்கிற உடையிலும் இருக்கிறது. ஏனென்றால் உடையும் வந்துட்டு கலர் வந்துட்டு பொதுவாக நம்ம வந்துட்டு சொல்கிறோம்ல, ஆள் பாதி ஆடை பாதி, ஆடை பாதி ஆள் பாதின்றோம். அப்படின்னா அந்த உடையும் அவங்கள வந்துட்டு ப்ளஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால் உடைங்கிறது நாம் கலருங்கிறது வெறும் பேனால் மட்டும் இல்லை, உடையிலும் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கருப்பு நிற ட்ரெஸ்ஸு வந்து சில எண்களுக்கு கண்டிப்பாக டென்காஸ்ட் அவங்க வேறு பண்ணவே கூடாது. கருப்பு வந்து பொதுவாகவே யாராக இருந்தாலும் சரி பகலில் பயன்படுத்தலாம், இரவு நேரம் மேக்சிமம் பயன்படுத்தவே கூடாது. ஒருவேளை பயன்படுத்துகிற சூழ்நிலை வந்துனாக்கா மிட் நைட் பயன்படுத்தினால், மிட் நைட்டுக்குன்னு சொல்லுவது சில மனிதனை தாண்டி சில இதெல்லாம் உங்களுக்கு போகும். அதுங்களுக்கு கருப்பு தவிர எந்த கலர் தெரியாது, நேராக அவங்க மேலே உங்களுக்கு வந்துட்டு போய் சேருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கருப்புக்கு மட்டும் அப்படி ஒரு மற்ற கலரை தாண்டி கருப்புக்கு இப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அதனால தான் சில பொருள்லாம் வந்துட்டு கருப்பில் இருக்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் சேஃப்டிக்காக செப்பல், பெல்ட்டு, நம்மளுடைய ஏர் இதெல்லாம் நமக்கு சேஃப்டியாக வந்து இறைவன் படைச்சிருக்கிறாரு. இதை தாண்டி கலருங்கிற பேரில் நம்ம ஃபேஷனுங்கிற பேரில் நிறைய போடும்போது அந்த கலரே அவங்களுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டாக மாறுறதுக்கு இருக்குது. அதனால் அது எது அவர்களுக்கு சூட்டபிள், எது எந்த இடத்துல பயன்படுத்தணுங்கிறது தெரிஞ்சு பண்ணும்பொழுது நிச்சயமாக அந்த கலர் அவங்களுக்கு எல்லாமே ப்ளஸ் அமையும். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? நான் வாலாம்பா பேசுறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில இருந்து கொண்டு சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக தான். அவருடைய பெயர் வித் இனிஷியல்? பையன் பி மணிகண்டன். ஓகே. டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 16/11/1994. பிறந்த நேரம்? 2:10 மேடம் மத்தியானம். ஓகேம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? பையனுக்கு வீடு, கல்யாணம் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் மேடம். ஓகே, சரி. இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். பூஜை அர்ச்சனை. ஓகேம்மா, சரி. இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், பையனுக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, பையன் பிறந்த தேதி பையனுக்கு தகப்பனார் இல்ல. சரிம்மா, சரி. ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். நானும் என் பையனே இருக்கிறோம். சரிம்மா. அதனால பையனுக்கு கல்யாணம், வீடு ஒன்னும் சொந்த வீடு இல்ல, வாடகை வீடு. பரவாயில்ல. பையன் பிறந்த தேதி எதை சொன்னீங்க? 16/10/1990. 16/10/1990. அவர் பிறந்த 11/6/11/90. சரி, 16/11/1990. அவர் பேர் வந்துட்டு பி மணிகண்டனுங்களா? ஏஇங்களா? ரெண்டாவது பி. சரி, ஆமாம். மணிகண்டங்கிற பேர். பாலசுப்ரமணியம். சரி, பாலசுப்ரமணியம். அப்போ பி வரும்.
சரி, பரவாயில்ல. இப்போ இவருக்கு வந்துட்டு மணிகண்டன்றது வந்துட்டு 29ல் வரும். இவர் 7ஆம் நம்பர் பிறந்தது 29 2ஆம் நம்பர் இருக்கிறது சரி. அந்த பீன் இருக்கும்போது 31 வந்துடும். மணிகண்டன் போது இன்னொரு இனிஷியல் அவங்க தாத்தா பேர் என்ன சொல்கிறீங்களா? தாத்தா பேரு முத்துக்குமரன். முத்துக்குமரன். சரி, மணிகண்டன்ங்கிறது 29ல் வரும். 30 34. உங்கள் பேருமா? என் பேரு வாழாம்பாள். ஆறாம்பாள் வி வருது. சரி, மணிகண்டங்கிற பேர் வந்து 29க்கு, இவருக்கு பி வந்து 30ன்னு வருது. 30லையும் பேர் இருக்க முடியாது. 7ஆம் நம்பர் இருந்துட்டு 30லையும் வர முடியாது. அதனால் மணிகண்டன் கூட வேற ஒரு பேர் அடிஷ்னலாக சேர்த்துட்டு கூப்பிட்றது மணி தான் கூப்பிட்டு போகிறீங்க. மணிகண்டன் அதான் சார் அவங்களுடைய தாத்தா பேர் ஜாதகம் எழுதி, ஆனா கூப்பிடுறது மணிகண்டன். பரவாயில்ல, இருக்கட்டும். அதான் மணியில் மணிகண்டன் கூப்பிடுவீங்க. 50ஆம் நம்பரில் வர்ற மாதிரி இப்போதைக்கு உள்ளது சரி. ஆனால் இப்போதைக்கு இந்த 7ஆம் நம்பரில் 16 1 6 7 இருக்கும்போது 3ல் இருக்க வேண்டாம். அது வந்து எல்லா இடத்துலையும் தடைப்படுத்தும். அதனால் இந்த பேர் அப்படியே கொடுத்துட்டு அடிஷ்னலாக ஒரு பேர் வந்துட்டு சேர்த்துட்டு 50ஆம் நம்பரில் பேர் வர்ற மாதிரி வச்சுட்டு அந்த பேரை ஃபாலோ பண்ணும்போது அவருக்கு திருமணமும் சரியாக இருக்கும், தொழிலும் சரியாக இருக்கும், ஃபியூச்சர் லைஃபும் சரியாக அமையும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க சார்? என் பேர் அருள்மொழி சோழன். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? புதுக்கோட்டை மாவட்டம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க இனிஷியல்? என்னோட இனிஷியல் அப்பா பேர் மெய்யப்பன். ஓகே. டேட் ஆஃப் பர்த்? 30/12/1982. பிறந்த நேரம்? நேரம் எனக்கு சரியா தெரியாதுங்க. பரவாயில்ல. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? நான் புகைப்பட தொழில் பண்றேன். நாங்க ஸ்டுடியோ வச்சிருக்கேன். சரிங்க. பல வருஷம் அனுபவம் இருந்தாலுமே இன்ன வரைக்கும் எனக்கு வந்து தொழில வந்து ஒரு முறையான நாட்டம் இல்லாம எனக்கு தொழில் வந்து பின்னாடி வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே சார், கவலைப்படாதீங்க. இதுக்கான தீர்வுகள் இப்ப சார் சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். ஆமாம், உங்கள் பிறந்த தேதி 30/12/1982. ஆமாம், 30/12/1989 சொன்னீங்க. 82 சார். 82. ஆம், சாரி, 30/12/1982. ஆமாம் ஆமாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அருள் ஃபுல் பேர்னு சொன்னீங்க. அருள்மொழி சோழன். அருள்மொழி சோழன். அருள் தானே? ARUL அருள். சார் என்ன? அருண்மொழி சோழன். கூப்பிட்றது மேக்ஸிமம் எல்லாம் அருண் கூப்பிடுவாங்க. ஆமாம். சரி, பரவாயில்ல. இந்த தேதிக்கு வந்து பொதுவாக நம்ம சொல்கிறது வந்து என்னென்னாக்கா 30/12/1982. சில வருடங்கள் இருக்கிறது. அது வருடங்கள்னாக்கா பிறந்த தேதியினுடைய வருடங்கள். அந்த தேதியில் வந்துட்டு அமைப்பு வந்துட்டு உலகம் ஃபுல்லாக யார் பிறந்தாலும் அது ஒரு இன்பேலன்ஸாக தான் இருக்கும். இப்போ 1982, 1964 அந்த வருஷத்துக்கு வரைக்கும் கூப்பிட்டீங்கன்னாக்கா அது வந்து கரெக்டாக 30 வயதை கடந்துக்கு பார்த்து 45 வயது வரைக்கும் அதனுடைய வருடத்தினுடைய இது வந்துட்டு இன்பேலன்ஸாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து கடந்த ஒரு 4 வருடங்களாக தான் பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸில் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வந்து என்ன சொல்ல வருவாயெல்லாம் குறைவாக இருந்திருக்கும். பரவாயில்ல, நீங்கள் அந்த பேர் 59ல் பேர் எழுதிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. லைஃபு ஃப்ளரிஷாக இருக்கும். அழைப்பிற்கு நன்றி சார். என் கடிதம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராசிகள் மற்றும் என் கடிதம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.